सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. ஐடியா என்னப்பா இந்த சின்ன பொண்ணோட தலைமுடி கருப்பா இருக்கு, இது வெள்ளையா இருக்கு, இல்ல இல்ல மஞ்ச கலர்ல. டேய் ஏதோ சொல்றா, நீ என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையடா பாத்துலோ. எல்லா நேரமும் ஒரே நேரம் மாதிரி இருக்காது மோட்டோ. நாங்க எல்லாரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கிறத உங்ககிட்ட காட்டலான்னு இருக்கோம். நாங்க இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போறோம். எங்களை தடுக்க யாராலையும் முடியாது. வீணா நீ முயற்சி பண்ணாத. நடக்க போறது பொறுமையா நின்னு வேடிக்கை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேப்பீங்க பாருங்க. மன்னிப்ப நீ தாண்டா கேட்க போற. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற போர்ல எப்பவும் நல்லது தாண்டா ஜெயிக்கும். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. எங்களோட கெஸ்டா இருங்க. மோட்டு பத்லு, மன்னிப்பு கேட்டு மரியாதையா எங்களுக்கு அடிமையா இருங்க. நாங்க உங்களை மன்னிச்சிடுறோம். இல்லன்னா இந்த ஜெயில வாழ்க்கை முழுக்க இருப்பீங்க. யோசிங்க, 2 பேரும் நல்லா யோசிச்சு எங்களுக்கு சொல்லுங்க. அது வரைக்கும் ஜான், இவங்க 2 பேரையும் 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இரு. கவனமா இரு. மோட்டு பத்லு தப்பிக்க கூடாது. ஜான், நான் இப்படி வெக்கப்படணும். நம்ம ஊர் மக்கள் ஆபத்துல விட்டுட்டு நீ எங்களுக்கு பாதுகாப்பா வந்து நிக்கிறியா? பாத்துலு, முதல்ல என்ன பேச விடு. இவங்க 3 பேரை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே அவ்வளவு கோபம் வருது. புர்ஃபிர் நகரை காப்பாற்ற வேண்டிய எங்க 2 பேருக்கு ஜெயில போட்டுட்டு நீங்க 3 பேரை வெளியே நின்னுக்கிட்டு இருக்கீங்களா? எங்களை முதல்ல வெளியே விடுங்க. ஒரே ஒரு வெளியே விடுங்க. எங்களால என்ன பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்டா. பாத்துலு, நீ கம்முனரே. இந்த 3 பேர் மேல எனக்கு கோபம் அவ்வளவு வருது. ஆனா நீ என்ன சும்மா தடுத்துக்கிட்டே இருக்கடா. எனக்கு கோபம் அவ்வளவு கோபமா வருது. நான் உனக்கு எப்படி சொல்றேன்னா, உனக்கு கோபத்துல கண்ணே தெரியல. மோட்டு, நீ லாக்அப்ல இருந்து இப்பதான் வெளியே வந்த, ஆனா மறுபடியும் உள்ள போயிட்டியே. எனது ஏன்டா வெளியே போனடா? எப்படா வெளியே போன சொல்லு. அதாவது நீ கோவத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தல, அப்ப போன மோட்டோ. நிஜமா நான் வெளியே போனடா? அடடா, அது எனக்கு ஞாபகத்திலேயே இல்லையே. சரி பரவாயில்ல விடு. ஒரு தடவை வெளியே போக முடிஞ்ச என்னால இன்னொரு தடவையை கண்டிப்பா போக முடியும்டா. என்னால வெளியே போக முடியும்டா. மோட்டோ, நான் உன்னை என்னதான் பண்றது மோட்டோ? இந்த புர்ஃபுரி நகர் மக்களே, பிங்கி பேங்கி பாங்கி, ஹாய், ஹலோ, சலாம். நம்மளோட முதல் சந்திப்பு அவ்வளவா நல்லா இல்ல. அதனால நாங்க இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறோம். இன்னையிலிருந்து இந்த நகரே எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. இன்னையிலிருந்து இல்ல இப்பையிலிருந்து நீங்க எல்லாருமே எங்க பேச்ச கேட்டாகணும். இல்ல, நீங்க 2 பேரும் புர்ஃபுரி நகரோட ஓனரா ஆக முடியாது. யாரும் உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆமா, யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே, யுவர் விஷ். கேட்காதீங்க. சொன்னா கேளு, விட்டுரு. என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் உங்களை விட மாட்டேன். இப்போ சொல்லுங்க, வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? அநேகமா யாரும் எதுவும் பேச விரும்பல போல இருக்க. இப்ப யாரெல்லாம் எங்க கூட இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் கைய தூக்குங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ உன்னோட கைய தூக்கணும். சீக்கிரம் தூக்குங்க.
பெட்டர். இப்ப எல்லாருமே அவங்கவங்க விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது தங்கம், பணம், வெள்ளி, இது எல்லாத்தையும் எங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைங்க. அதுலயும் முக்கியமா எங்களுக்கு அந்த ப்ளூ டைமண்ட்ஸ் வேணும். அதுக்காக தான் நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அந்த பேங்க் எங்க இருக்கு? எனக்கு தெரியும். அப்படியா? அப்ப நீதான் எங்களுக்கு வேணும். வா. வெரி குட், வெரி குட். நீயாவது எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பேங்க்லயும் எவ்வளவு பணம் இருக்கோ எல்லாத்தையும் எங்க கிட்ட கொண்டு வாங்க. ஏன்னா இனிமே அது எங்களுக்கு சொந்தமானது. இனி அது எப்பவும் எங்களுக்கு தான். சாப்பாடு அப்படி வாங்க வாங்க கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிடா. கனவு என் கனவுல நானே என்ன பார்க்க குட்டியா வந்திருக்கேன்டா. அது மட்டும் இல்லடா, நீயும் குட்டியா என்ன பார்க்க வந்திருக்க. இங்க பாரு. என்னது இது? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அநேகமா நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன மோட்டோ பாத்திரம் இது கனவு இல்லையா? இது நாகோதாயா? நான் கசிதராம். இது டாக்டர் ஜட்காயா? அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, உங்களை காப்பாத்த வந்திருக்கோம்ப்பா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, நீங்க 2 பேரும் இங்க இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த 3 பேர்கிட்ட இருந்து ஃபுர்ஃபுரி நகரை யாருப்பா காப்பாத்துவா? இந்தாங்க இந்த ஸ்ப்ரேவை எடுத்துக்கோங்கப்பா. இதை அடிச்சீங்கன்னா தான் நீங்க சின்னவங்களா மாறி வெளியே போக முடியும்ப்பா. மறுபடியும் இதே ஸ்ப்ரேவை அடிச்சீங்கன்னா பெரிய ஆள் ஆயிரலாம்ப்பா. இங்க போஸ். அங்க போஸ். அந்த ஜாங்கியங்களை எப்படி போட்டு கொடுத்தா தெரியுமா? இங்க பாருப்பா மோட்டு, என் சயின்ஸ் மேல ஆணையா சொல்றேன், நீ என்னையும் ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்டப்பா. ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்ட. ஆனா இப்போ இது எமோஷனல் ஆகிறதுக்கான நேரம் இல்லப்பா. நீங்க 2 பேரும் சீக்கிரமா வெளியே போங்கப்பா. வெளியே போய் சிங்கம் சார் கிட்ட உங்க 2 பேருக்கும் நான் சூப்பர் பவர் ட்ரெஸ் கொடுத்து வச்சிருக்கேன்ப்பா. நீங்க 2 பேரும் மருந்து சாப்பிட்டுட்டு சூப்பர் வில்லனுங்க கூட சண்டை போடுறதுக்கு சூப்பர் ஹீரோவோட சூட்டை போட்டுக்கிட்டு தயாராயிடுங்கப்பா. அப்புறம் பிங்கி பேங்கி பாங்கிய நீங்க ஒரு வழி பண்ணிடுங்க, புரியுதா? அதெல்லாம் சரி சயின்டிஸ்ட், நீங்களும் எங்க கூட வெளியே வரலாம்ல. அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, விஷயம் இருக்குப்பா. ஒருவேளை நீங்க 2 பேரும் இங்க இல்லன்னா அவங்க 3 பேரும் அலர்ட் ஆகி உங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு தயாராகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது இல்லையா? அதனால நானும் கஜகஜாவும் மோட்டு பத்துலுவா இங்கேயே இருக்கிறோம்ப்பா. அப்படி இருந்தாக்கா அவங்களும் நீங்க 2 பேரும் இங்கதான் கைதியா இருக்கீங்கன்னு நினைச்சுப்பாங்கல்ல. டாக்டர் ஜட்கா சார், நீங்க சொல்ற இந்த பிளான் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. நாம 2 பேரும் இப்பவே கிளம்பி ஆகணும். தேங்க்ஸ் மிஸ்டர் ஜட்கா சார். உங்களை மாதிரி நண்பர் கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நன்றிடா நண்பர்களே, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. டாடா பாய். ஓடியா ஓடியா ஓடியா. ஐயோமா மோட்டு பத்திரம், நீங்க உடனே இந்த கேப்சூலை சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இனிமே நாங்க தான்டா. ஒன்னும் ஆகலையே. என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் இந்தாங்க, இதை ட்ரை பண்ணுங்க. இத போட்டதுக்கு அப்புறமும் ஒன்னும் ஆகலையா ஐயா? 1 நிமிஷம். பம்பிங் ஆரம்பிச்சிட்டேன். ஐயோமா
ஓகே எனக்கும் இப்போ மோட்டுக்கு இப்ப பாரு எப்படி இருக்கு கலக்க போகுது. சூப்பர். நம்ம சயின்டிஸ்ட் உண்மையிலே சூப்பர் சயின்டிஸ்ட் பா. அந்த மாத்திரையை போட்ட உடனே எனக்கு அப்படியே சூப்பர்மேன் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பாத்தியா, எனக்கு இப்போ காத்துல பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுதுடா பாத்துலு. இப்ப நான் யாரா இருந்தாலும் எதிர்க்க தயாரா இருக்கேன்டா. பவரை பாத்தியாடா, சூப்பர் பவர். என்னால பறக்க முடியல. கையில இந்த மாதிரி விழுறதெல்லாம் ரொம்ப சகஜம். என்னால நம்ப முடியலடா. இந்த சூட் போடுறதும் என்னால பறக்க கூட முடியுதுடா பாத்துலு. இப்ப நான் லேண்டிங்க்கு பிராக்டிஸ் பண்ணா போதும். அடே மோட்டோ, நீ பறந்து ஒண்ணு கீழே வரல, நீ விழுந்து தான் கீழே வந்திருக்க. பவருக்கு வரலாம் ஒண்ணும் இல்ல. உன் ஷூட்ல இருந்த காத்து பூரா லீக் ஆயிடுச்சு. அதனாலதான் இப்படி கீழே விழுந்துட்ட. நீ வேணா பின்னால திரும்பி பாரு மோட்டோ. என் சூட் ஆரம்பத்திலேயே பஞ்சர் வேற ஆயிடுச்சா? சரி விட்றா, பிரச்சனையே இல்ல. நாம தான் சூப்பர் பவர் கிடைக்கிறதுக்கு மாத்திரையை போட்டிருக்கோம் இல்ல, அதோட பவர் நிச்சயமா நமக்கு வந்திருக்கும்டா. அதை டெஸ்ட் பண்ண இந்த ராக்கை நான் உடைக்க போறேன்டா. கை வலிக்குதுடா, எந்த பவரும் வரலடா. ஐயோமா, டாக்டர் ஜட்காவோட மருந்து சூட்டும் ரெண்டுமே ஏமாத்திருச்சு. அதான் அவர் பேசுறது மட்டும் பெருசா வாயை கிழிப்பாரு. மலைய தோண்டுதா எளிதா வெளியே வந்துச்சு. யா 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 யா. சிங்கம் சார், நேர கட்ட நேரத்துல நீங்க வேற உளராதீங்க. பத்துலு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சதாடா? எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். ஆனா இப்போதைக்கு நாம ஒரு நல்ல பிளான் பண்ணியே ஆகணும். அதாவது சூப்பர் பவர் கூட நாம மோதணும்னா நாமளும் சூப்பர் பவரோட தான் யோசிக்கணும் மோட்டோ. குட் மார்னிங் மோட்டு பத்லு. நான் நம்புறேன் நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க, மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு அடங்கி நடக்க போறீங்களா, இல்லன்னா ஜெயிலே இருக்க போறீங்களா? நாங்க என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டோம். என்ன நடந்தாலும் சரி. ஆமா ஆமா ஆமா, என்ன நாங்க உங்க கூட சேரவே மாட்டோம். போங்கடா. இருக்காதீங்க. நீங்க 2 பேர் சாதாரணமான ஆளுங்கல்ல. ஆனா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் கண்டிப்பா இருக்கும். எங்க கிட்ட எந்த வீக்னஸும் இல்லையே. டாக்டர் ஜட்காவும் கசிடா ராமும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாங்க கேள்விப்பட்டோம். இந்த குச்சை பாத்தீங்கல்ல, இந்த குச்சை வச்சு அவங்க 2 பேரையும் எந்த அளவுக்கு அடி அடின்னு அடிக்க போறோம்னா, அவங்கள அங்க அடிக்கிற அடியில உங்க 2 பேருக்கும் இங்க வலி எடுக்கும். இத வச்சு நான் அடிக்க போறேன். அவங்கள அடிக்கிற அடியில நீங்க 2 பேரும் தானா என்னோட அடிமையா இருக்கேன்னு ஒத்துக்க போறீங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.